நுங்கம்பாக்கம் அமலாத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரன் விசாரணைக்காக தற்பொழுது ஆஜராகியிருக்கிறார். சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் விசாரணைக்கு ஆஜரான ரவிச்சந்திரனிடம் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரன் விசாரணைக்காக தற்பொழுது ஆஜராகியிருக்கிறார். சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் விசாரணைக்கு ஆஜரான KN ரவிச்சந்திரனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்கள். அமைச்சர் KN நேருவுடைய சகோதரர் KN ரவிச்சந்திரன் விசாரணைக்காக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று ஆஜரானார். அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அமைச்சர் KN நேருடைய சகோதரர் KN ரவிச்சந்திரன் மற்றும் அவருடைய KN நேருடைய மகன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் பல்வேறு கட்ட ஆவணங்கள் கிடைத்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஊழல் தொடர்பான ஆவணங்களும் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. வங்கியில் பெற்ற 30 கோடி ரூபாய் கடனை போலி நிறுவனங்கள் மூலமாக கட்டுமான நிறுவனத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது தொடர்பான CBI வழக்கு பதிவு செய்திருந்தது. அந்த வழக்கை மையமாக வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனைக்கு பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் KN நேருவுடைய சகோதரர் KN ரவிச்சந்திரனுக்கு சம்மன் கொடுத்திருந்தார்கள். அந்த சம்மனின் அடிப்படையில் ஏற்கனவே சுமார் 10 மணி நேரம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. 2 நாட்கள் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணைக்கு பிறகு அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக 2 நாட்கள் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த சிகிச்சை முடிந்து நேற்று காலை அவர் வீடு திரும்பினார். இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்மனின் அடிப்படையில் இன்று அவர் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் 1 மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மீண்டும் விசாரணைக்கு அவர் இன்று மாலை ஆஜராக இருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.